என் இனிய தமிழ் மக்களுக்கு குறிசெய்கிறா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் நான் கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். கடந்த வருஷம் உலகத்தில் யூஎஸ் இன்ஃப்ளேஷன் அது இதுன்ட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதனால் உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் 2023 ஆரம்பித்ததுக்கப்புறம் உலகத்தில் எல்லா பங்குச்சந்தைகளுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. ஆனால் இந்திய பங்குச்சந்தை மட்டும் தனியாக சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. இதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, எஃப்ஐஏ தொடர்ந்து செல்லிங் பண்ணிக்கினே இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ நாங்கள் பொங்கல் அன்னைக்கு ஷூட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த 16 ட்ரேடிங் செஷனில் எஃப்ஐஏ தினமும் விற்றுக்கினே இருக்கிறாங்க. அப்போது ஒரு நேச்சுரலான ஒரு கேள்வி வருது. ஸோ நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் எஃப்ஐஏக்கு தெரிஞ்சிருக்கா, அல்லது அவங்க மனசில் ஏதாவது ஒரு பயம் இருக்கா, என்ன பயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் பேச போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 2018 ஒரு இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சில ரூமர் ஓடிக்கின்னு இருந்தது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்டில் அது உண்மையாகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வருஷம் பங்குச்சந்தைகள் பெரிய அளவில் ஏறலை. அந்த February மாதம் பட்ஜெட்டுக்கு அப்புறம் பங்குச்சந்தைகள் பெருமளவு இறங்கி இருந்தது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பட்ஜெட்டுக்கு முன்னாடியும் சில வதந்திகள் ரூமர் ஓடிக்கின்னு இருக்குது. என்ன வதந்திகள்? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அதில் கவர்மெண்ட் சில சேஞ்சஸ் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது தான் இந்த வதந்தி. இது உண்மையாக இருக்கலாம் அல்லது உண்மையாக இல்லாமல் போகலாம். நம்ம அந்த பட்ஜெட் அன்றைக்கி தான் நமக்கு இதனுக்கு உண்டான விடை நமக்கு கிடைக்கும். சரி, என்ன வகையான வதந்திகள் போயின்னு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 2 விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்க. ஒன்று, நீங்கள் ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, பாண்டு, அந்த மாதிரி மற்ற அசட் கிளாஸ்லலாம் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா 3 வருஷத்துக்குள்ளார நீங்கள் அந்த அசட் கிளாஸை விற்றுட்டிங்கன்னா அதில் வர லாபத்துக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு பேர். அதுக்கு யூஸ்வலாக கொஞ்சம் டேக்ஸ் அதிகமாக இருக்கும். 3 வருஷம் கழித்து நீங்கள் விற்றீங்கனால் உங்களுக்கு லாபம் வந்ததுனால் அந்த கெயினை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் டேக்ஸ் குறவாக இருக்கும். ஆனால் பங்குச்சந்தைகளுக்கு மட்டும் இந்த விதி விதிவிலக்காக இருக்குது. பங்குச்சந்தைகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பங்குகளை வாங்கி 1 வருஷத்துக்குள்ளார விற்றீங்கன்னா தான் அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டலில் வரும். 1 வருஷம் கழிச்சு விற்றீங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்ததுன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஆகிடும். இப்போ என்ன ஒரு வதந்தி போயின்னு இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸினுடைய கால வரையறை 1 வருஷத்துலேருந்து 3 வருஷமாக ஆக்கிடலாம். ஏன்னா மற்ற எல்லா அசட் கிளாஸுமே 3 வருஷமாக தான் இருக்குது, இதே 3 வருஷமாக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஃபைனான்ஷியலாக இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 10% பே பண்ணுறீங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 15% பே பண்ணுறீங்க. ஒரு 5% தான் வித்தியாசம் வரும். ஆனால் சிறு முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன் பாதிப்பு ஏற்படுத்தும்னாக்கா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் எவ்வளோ லாபம் வந்தாலும் அதில் டைட்டாக பே பண்ணிடணும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பொறுத்த வரைக்கும் முதல் 1 லட்ச ரூபாய் லாபத்துக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். 1 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ வருதோ அதுக்கு தான் நீங்கள் பே பண்ணணும். நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு சிறு முதலீட்டாளர்கள்னால் ஒரு 5 லட்சம் அல்லது ஒரு 10 லட்சம் முதலீடு பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 லட்சம் முதலீடில் ஒரு 20% லாபம் வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 லட்சம் தான் வருது. அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னால் அந்த லாபத்துக்கு 1 லட்சத்துக்கு வரி விலக்கு உண்டு, மீதிக்கு மட்டும்தான் பே பண்ணணும். அப்போ அதுக்கு கிட்டத்தட்ட 10,000 தான் வரும் டேக்ஸு. ஆனால் அதே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் அதே 2 லட்சம் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக 30,000 நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். ஸோ கிட்டத்தட்ட டேக்ஸ் 3 மடங்கு ஆகிடுது. ஸோ இது சிறு முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்கலாம். ஒரு வேலை அவங்க வேறு ஏதாவது சீர்திருத்தங்கள் இல்லை, நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி விற்றாலும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸுக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மினிமம் எக்ஸம்ஷன் அந்த மாதிரி கொண்டு வரலாம். ஆனால் இப்போதைக்கு உலவுகின்ற வதந்தி கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 1 வருஷத்துலேருந்து 3 வருஷமாக மாற்றப்படலாம். இது ஒன்று. இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக சென்டிமெண்டல் தாக்கம் இருக்கும், பட் மிகப்பெரிய தாக்கம் இருக்காது. ஆனால் 2வது வதந்தி அதுதான் ஒரு மிகப்பெரிய வதந்தியாக இருக்குது. மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் நார்மலாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க போய் டெய்லி போய் கடையை பார்த்துக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களாமே 30% டேக்ஸ் பே பண்ணும்போது ஷேர் மார்க்கெட்டில் போட்டுட்டு சும்மா தானே உட்காந்துட்டுருக்காங்க,
அவங்க ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு விற்கும்போது அவங்களுக்கு சும்மா உட்காந்த இடத்துல தானே அந்த லாபம் வருது. அவங்களுக்கு ஏன் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லிட்டு 10% டேக்ஸ் பண்ணணும்? அவங்களையும் கொண்டு போய் 30% டேக்ஸில் சேர்த்து விட்டுடலாம். அதாவது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து பிஸ்னஸ் இன்கம்மாக கன்சிடர் பண்ணிடலாம். அப்போ பிஸ்னஸ் இன்கம்மாக கன்சிடர் பண்ணிட்டா நீங்கள் வந்து 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் வந்துடுவீங்க. ஸோ இது ஒரு வதந்தி ஓடின்னு இருக்குது. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி February 1 பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸினுடைய காலவரையறையும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸினுடைய டாக்ஸேஷன் பர்சன்டேஜும் இந்த ரெண்டும் தான் இப்போ மிகப்பெரிய வதந்தியாக இருக்குது. ஒருவேளை இந்த தெளிவு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தான் எஃப்ஐஏ வந்து பயப்படுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. February 1 இந்த தெளிவு கிடச்சிரும். ஸோ இன்னும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொங்கல் திருநாள். இன்னையிலேருந்து இன்னும் 8 ட்ரேடிங் செஷன் தான் இருக்குது ஜனவரி மாதம் சீரீஸ்க்கு. அதுக்கப்புறம் February மாதம் சீரீஸில் மேபி ஒரு ஃபியூ ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்கலாம். 25 ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு 3 ட்ரேடிங் செஷன் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 10-11 ட்ரேடிங் செஷன் தான் இருக்குது பட்ஜெட்டுக்கு முன்னாடி. அதனால் பட்ஜெட் வந்துடட்டும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பற்றி ஒரு கிளாரிட்டி கிடச்சிடட்டும், அதுக்கப்புறம் முதலீடு பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தினால எஃப்ஐஏ வந்து முதலீடு பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் எஃப்ஐஏ செல்லிங் வந்து ரொம்ப கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் கடந்த 2 வருஷமாக இந்தியர்கள் வந்து நிறைய பேர் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஸோ முதலீடு பண்ணுறதுன்னு நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்க டைரெக்டாகவும் முதலீடு பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவும் முதலீடு பண்ணுறாங்க. அதனால் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பங்குச்சந்தையை ஓரளவு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு இந்த அளவுக்கு எஃப்ஐஐ விற்கும்போது பெருமளவில் கிராஷ் வராமல் காப்பாற்றுறது வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். இதில் வந்து நான் கேள்விப்பட்ட ரூமர் நான் உங்களை கூட பகிர்ந்துக்கிறேன். ஸோ நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து எதையும் வந்து பங்குச்சைகளை வாங்கவோ விற்கவோ நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. நாங்கள் கேள்விப்பட்ட விஷயங்களை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம். நீங்கள் பங்குச்சந்தையில் ஏதாவது பொசிஷன் எடுக்கிறதா இருந்தால் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எனிவே இந்த இப்போ 2 மிகப்பெரிய கேள்வி நமக்கு முன்னாடி இருக்குது. அதுக்கு உண்டான பதில் நமக்கு February 1 கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.